ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டு வீடியோவில் சூர மீன் கொத்துக்கறி பிரட்டல் வச்சுருந்தேன். அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சூர மீன் நீங்கள் என்ன செய்யணும், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு மீன் வறுவல் மசாலாவை இப்படி போட்டு கொஞ்சம் பெரட்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கருவேப்பிலையும் என்ன செஞ்சுடுங்க போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு இப்படி அழகாக பெரட்டி என்ன செஞ்சுடுங்க. ஃபஸ்ட்டே மீன் அழகாக பொரிச்சு எடுத்துருங்க. பார்த்துடுங்க, பொரிக்கிறதுக்கு நான் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணி அதை பொரிச்சு எடுத்துக்கிடுங்க. சரியா? பொரிச்சு எடுத்த கையோட ஃபஸ்ட்டு வேலை இது தான், பொரிச்சு வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, பொரிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சிடணும், பெரிய வெங்காயம், அதாவது பெரிய உள்ளி, அப்புறம் மிளவக்காய், அப்புறம் உள்ளி பார்த்துக்கிடுங்க. அந்த மூணையும் என்ன செஞ்சிடணும், அழகாக கட் பண்ணி வச்சுக்கிடணும். பார்த்துக்கிடுங்க, நான் வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர் எடுத்திருந்தேன். நீங்கள் எப்படி வேணாலும் என்ன செஞ்சுக்கிடுங்க, கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. சரியா? இந்த மூணையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்கவே அங்கே என்ன செஞ்சிடும், சூர மீன் நல்லா என்ன செஞ்சிடும், வெந்துடும். பார்த்துக்கிடுங்க, வெந்த உடனே பார்த்திங்கன்னா அதில் அழகாக இந்த மாதிரி பொளிச்சு வச்சுக்கிடணும். பொளிச்சு மீன்ஸ் உதிர்த்து எடுத்துக்கிடுங்க. சரியா? உதிர்த்து எடுத்த கையோட நீங்கள் ஒரு சீன்சட்டி அடுப்பில் வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுவை போடுங்க, அப்புறம் கருவேப்பிலையும் என்ன செய்யுங்க, உள்ளி போடுங்க. சரியா? கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஏன்னா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வதக்குங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உள்ளி, தக்காளி அது எல்லாத்தையும் போட்டுருங்க. கொஞ்சம் உப்பம் போட்டுருங்க. 2 முட்டை என்ன செஞ்சுருங்க, அடித்து ஊற்றிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை போட்டுக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா தேவைக்கு உப்பு போட்டு என்ன செஞ்சுடுங்க, கிண்டிடுங்க. சரியா? டேஸ்ட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். சரியா? இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த பச்சை வைக்க போன உடனே இந்த உதிர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சூர மீனை போட்டு நல்லா கிண்டி எடுத்துருங்க. ஓகேவா? சூர மீன் கொத்துக்கறி பிரட்டல் ரெடி. ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.